நாட்டில் என்ன நடக்குதுன்னு தலைவரை பார்க்குறீங்க. கைது பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் இல்லைம்மா, எதிர்கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்கட்சிக்கு மத்தியில் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்கிறது? ஒரு எதிர்கட்சியே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு ஒரு தலைவர் இருக்கார். மக்கள் போராட்டம், மக்களுக்கு விழிப்புணர்வே வந்துடக்கூடாது, மக்களுக்கான போராட்டங்களை எந்த கட்சியும் முன்னெடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து தான் அத்தனை கட்சி ஜாலராவையும் கூட்டிகிட்டு போய் கூட வச்சுக்கிட்டாரு. போராடுற அத்தனை கட்சியும் வாயை போத்திக்கிட்டு பக்கத்தில் படுத்துருக்கானுங்க. பொட்டணம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு. அதுக்காக திமுக சும்மா இருக்குமா? காவேரி பிரச்சனைக்காக நீ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னால் அது கூட்டுறதுக்கு உனக்கு யோகிதை இல்லை. நாங்கள் என்ன ஓங்கட்சி நிர்வாகிகளையா கூட்ட சொன்னோம்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்கிறோம். அது கூட்டுறதுக்கு யோகியதை இல்லைன்னு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். கர்நாடகத்தில் முழுக்க முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அத்தனை கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான். உங்களை கூட்ட சொன்னால் நீங்கள் கூட்டல. அதனால நாங்கள் வேறு வழி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் வழி இல்லாமல் போராடுறோம். போராடுறது என்ன தப்பு? போராடுறதுல தப்பு இல்ல. காவிரி நதிநீருக்காக போராடுறீங்க, அங்க போய் அருவருக்கத்தக்க வார்த்தைகள் பேச்சுக்கள் அவசியமா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறத மக்கள் எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க. இந்த பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி பேசலாமா? நீங்க என்னெல்லாம் இப்போ இந்த பத்திரிகை உலகமும் பப்ளிக் என்ன நினைக்குதுன்னு தெரியல. தாவை கேட்கறனுக்கு தான் ஒரு இடமும் புரியல. எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்கள் ஏன் அங்கே போய் அருவருக்கிற மாதிரி பேசுகிறோம்? எங்கள் தலைவர் அப்படி என்ன பேசிட்டாரு? ஒன்றுமே பேசலையே. அவர் என்ன பேசினாரு நீங்கள் முழுக்க புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. யாருக்கும் புரியாம இல்லம்மா, தப்பா புரிஞ்சலா இப்படி பேசலாமா? இங்க பாருங்க, அதுவும் பொது வெளியில வந்து அவர் பேசுனதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்றேன். திரிஷா என்ன தேச பிதாவா? த்ரிஷா இல்ல இப்ப எங்க அமைப்பு இல்ல, த்ரிஷான்ற பெண் இல்ல, அந்த இடத்துல யார் வேணா பாருங்க. இவ்வளவு கொச்சையாக பேசலாம். மேடம் ஒரு நிமிஷம். இப்ப எங்க அமைப்பு செயலாளர் அறிவாலயத்துல பகிரங்கமா பேட்டி கொடுத்தாரு. திரிஷா என்ன தேச பிதாவான்னு பேட்டி கொடுத்தாரு. சார், அங்க த்ரிஷாவா இருக்கட்டும் இல்ல யாரா வேணா நடந்த என்னன்னு சொல்லுங்க. ஒரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். நடந்ததை முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க உங்களுக்கு புரியும். தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம், நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு நடந்தது என்னன்னு. அவர் பேசிட்டு இருக்கும்போது இவருக்கு நாட்டு மக்கள் மேல யார் மேலேயும் இவருக்கு அக்கறை இல்லைன்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசும்போது சொன்னாரு. அப்ப அப்படியே அந்த வீடியோ கொடுத்து பாருங்க. எதுக்கு இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு அக்கறையே திரிஷா மேலதான் சொல்லி எல்லாரும் ஒரு 50-100 பேர் கோஷம் போட்டோம். சரி, இவரு படம் சொன்னாரு, எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரியா, நம்ம காவேரி பிரச்சனை பேசுவோம். என்ன தப்பு? இப்ப அந்த அம்மா வீட்டுக்கு தண்ணி போகாதா? ஏன் அந்த அம்மா வீட்டுக்கு குடி தண்ணி போகாதா? அந்த அம்மாவுக்கு காவேரிக்கு சம்மந்தம் இல்லை. அந்த அம்மாவுக்கு குடி தண்ணி தான் போகும். இங்க காவேரி தண்ணி வரல. அதனால அவரு எல்லாம் கத்துனதுனால அந்த வரியை சொன்னாரு. என்ன தப்பு? அது என்னது? பாக்குறவங்க பார்வை எல்லாமே தப்பு தப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு தப்பா தான் தோணும். ஏன் இது சொல்லக்கூடாதா? என்ன அவங்க தெரிச்சான்னு நானுவோம், எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி போய் சேரும்பான்னாரு. என்ன தப்புன்றவங்க தப்பு இல்லையே. எங்க பார்வையில எந்த தவறு இல்ல. உங்க பார்வை வந்து கரெக்டா இருக்கு, பாக்குறவங்க பார்வை. இப்ப நான் சொன்னதுல என்ன வீண் பண்ணி பேசுறாரு அப்படிங்கறது அவரு ஆள் மனசுக்குள்ள போய் யாரும் பாத்துட்டு வர முடியாது. மக்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப வந்து அது பழிவாங்கும் நடவடிக்கை. யாரு எதுக்கு என்ன வழக்கு? அவர் யாரு வீட்டுக்கு தண்ணி போகும்னு சொன்னார்? நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னது யாருமா? இப்ப திரிஷா கத்தனவன் திரிஷான்னு. இப்போ என்ன திரிஷா என்ன யாரு? இந்த திரிஷாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்னம்மா இது அர்த்தம்? 50,000 5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற ஆள் தானே சினிமாவில் திரிஷா. ஏன் அந்த மாதிரி ஒரு நடிகையை சொல்றானுவோம்? நடிகை சொன்னதுனால அவருக்கு கிண்டலா சொன்னாரு. என்ன பேச்சுரிமையே கிடையாதா? இல்ல டான்ஸ் ஜனநாயகமே கிடையாதா? இல்ல ஜெயலலிதா வந்து தப்புன்னு கேக்குறேன். அது என்ன கேக்குறீங்க? நாங்க வந்து தப்புன்னு சொல்லியேம்மா. அந்த மாதிரி ஒரு நடிகை பப்ளிசிட்டிக்கு விளம்பரத்துக்கு வந்து சரி, அந்த நடிகையுடைய பெயரை திமுகவினர் ஏன் இந்த கூட்டத்துல காவிரி நதிநீருக்காக போராடுறீங்க, அங்க வர்றவங்க ஏன் அந்த பெயரை பயன்படுத்தி கோஷம் போடணும்? என்ன அவசியம் இருக்கு? அவன் திமுக காரனா தாவேகா காரனான்னு யாருக்கு தெரியும்? திமுக காரனா அவன் தாவேகா காரனான்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு திமுக அவனுக்கு சம்பந்தம் இருக்காது. ஒருவேளை தாவேகா காரனா இருந்திருக்கலாம். சரி, உங்க கூட்டத்துல இதெல்லாம் வந்து எப்படியோ அதை விட்டுருங்க. நான் கேட்கறது ஒரே ஒரு கொஸ்டின். நாளைக்கு அசம்பிளி கூடுது. அசம்பிளி கூடும்போது ஒரு எதிர்கட்சி தலைவரை இன்னைக்கு அவசரமா அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனையை நீங்க அப்படியே விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. அவர் வாயை திறந்து திரிஷான்னு சொல்லல, அவர் வாயை திறந்து நடிகர் விஜய் முதல்வர் விஜய்னு சொல்லல, முதல்வர் விஜய்க்கும் திரிஷாவுக்கும் தொடர்புன்னு சொல்லல. இதெல்லாம் நாங்க எதுவுமே சொல்லலம்மா. நீங்க சிரிக்கிறதுக்கான சொல்லல, நான் சீரியஸா சொல்றேன். அவர் இத மாதிரி எதுவுமே சொல்லலையே. அவர் ஏதாவது சொன்னாரா? சொல்லிட்டீங்க. இப்ப அவர் ஏதாவது சொன்னாரா?
அவங்க 2 பேருக்கு தொடர்புன்னு சொன்னாரா, இல்லை இந்த அம்மாவால் தான் அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்குன்னு சொன்னாரா, இல்லை இந்த அம்மாவால் தான் புள்ள 2 பேரும் ஒதுங்கிட்டான்னு சொன்னாரா, என்ன சொன்னார்? நீங்கள் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் திரிச்சான்னு அப்போ நீங்கள் தான் திரிஷாவுக்கு முதலமைச்சருக்கு முடிச்சு போடுறீங்க. நாங்கள் யாரும் போடலை. இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம வரல, இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது நீங்கள் அப்படியே வரணும். ஏன்னா நான் பேட்டி கேட்டீங்க, பட்ஜெட் வருது தமிழ்நாட்டு, இது புதுசா ஒரு கட்சி பொறுப்பேற்று ஆளுங்கட்சியா வந்திருக்காங்க, அவங்களுடைய முதல் பட்ஜெட். அவங்க வந்து மக்கள் மீது அக்கறை இல்லாம இருக்காங்க, ஊழலே நடைபெறல, அது பண்ணல இது பண்ண எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சர்லாம் சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில எதிர்கட்சி தலைவரா பொறுப்பா நாளைக்கு பட்ஜெட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்போட அவர் பேசியிருக்க வேண்டாமா? ஏங்க என்ன அங்க நின்றுட்டு பட்ஜெட்டுக்கு போகணும்னு பேசுறதா? வார்த்தைகள்ல கவனம் என்னங்க வார்த்தை? நான் தான் இவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்தேன். என்ன வார்த்தையில? சரி, உங்க விளக்கத்தை எல்லாம் மக்கள் ஒரு முதலமைச்சர் சொன்னாரு, ஒரு முதல்வர் பேசும்போது பேசும்போது பேசினாரு, என் வாயில வந்துருன்னாரு. என்னங்க வந்தது? இப்படி ஒரு வார்த்தையும் வாயில என்ன வந்தது? நான் சொல்றேன், வாயில குஸ்புன்னு வந்ததுன்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? இப்போ உடனே மகளிர் கேஸ் போட்டுருவீங்களா முதலமைச்சர் பேர்ல? அவர் அதான் கேஸ் போடாம இருக்காங்களா பாருங்க. இல்ல, இப்ப அவர் அதாங்க சொன்னாரு, அவரு வாயில வந்துருன்னா எது வரும்? அதுக்கெல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க பாருங்க. நீங்க நடத்துறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களாட்சி ஜனநாயக ரீதியான ஆட்சி நடத்தணும். நீங்க கொடுங்கோல் ஆட்சி நடத்தக்கூடாது. நீங்க ஒண்ணு ஹிட்லர் விஜய் இல்ல, ஜோசப் விஜய். ஹிட்லர் விஜய் மாதிரி மாறினீங்கன்னா அடக்கிறதுக்கு ஒரு ஜோசப் ஸ்டாலின் உதயமாயிடுவார். பார்ப்போம் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். டம்மி முதலமைச்சர், திருட மாதிரி ஓடுறாரு அமைச்சர், எல்லா அமைச்சர்களும் ஜோக்கரா இருக்காங்க. ஏதாவது ஒரு வார்த்தை அதில் பொய்ன்னு சொல்லுங்க, ஒரு வார்த்தை. ஏங்க நீர்வழித்துறை அமைச்சர் யாரு உங்களுக்கு தெரியுமா? புஷி ஆனந்த். இந்த புஷி ஆனந்தை நாங்கள் எவ்வளோதான் புஷ் பண்ணுறது பாருங்க. ஒரு மந்திரி கையில் பொட்டத்தை வச்சுட்டு உருட்டுறான். அதுக்காக அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் இது பப்ளிக் சொல்ல மாட்டாரா? தமிழ்நாடு முழுக்க போதை கலாச்சாரத்துக்காக நாங்கள் எதிராக போராடுற மாதிரி நாங்களே போதை மந்திரியை எடுத்து போராடினோம். நடவடிக்கை எடுக்க அவனுக்கு துப்பு இருந்ததா? கிடையாது. நடவடிக்கை எடுத்தீங்க, ஒரு வார்த்தை கண்டிச்சியா? அதுவும் கிடையாது. புஷி ஆனந்த் வாயே திறக்கலை. காவேரி பிரச்சனைக்கு எவனை கொண்டு போய் பேசுறது? அந்த முதலமைச்சர் ஒன்று உள்ளே வரக்கூடாதுன்ட்டான். உள்ள நுழைஞ்சாலே போகிற நேரம் கட்ட விட்டே கொளுத்தி விட்டான். அப்போ தெரியுதா உனக்கு? எவன் முன்னாள் நீ போவ? இதெல்லாம் என்ன ஒரு மந்திரி விமர்சனம் பண்ண என்ன தப்பு? இல்ல அமைச்சர்களை பார்த்து ஜோக்கர்ஸ், உங்க மந்திரி பார்த்து நிர்வாக நான் கேட்கறதா? ஜனநாயக படத்துல போய் எல்லா பேரும் உள்ள உட்காந்துட்டு ரீல் ஓட்டுற மாதிரி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்புறம் ஜோக்கர் இல்லாமல் என்னன்னு சொல்றது? மந்திரி வேலை பார்க்க சொன்னோம்னா என்ன வேலை பார்க்குறான்? மன்னாரங்க மேல வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்க்குறான். இது ஒரு எதிர்கட்சி தலைவரோட கடமை. அவரு இன்னும் சாதாரணமாக பேசலை. அவரு அமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர். இந்த மக்களோட பிரச்சனைக்கு எப்படி அணுகணும்னு தெரியா. அதுக்காக அவர் பேசுகிறாருன்னா நீ கவுண்டர் கொடு. விஜய் இப்போ வந்து பதில் சொல்ல சொல்லுங்க, மந்திரிகளை பேட்டி கொடுக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு அங்கேருந்து இவருக்கு தான் வந்து நின்றுட்டு ஏட்டையா அனுப்பி தூக்கிட்டு வான்னு சொன்னா ஏன்னா நீ அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிடுவியா? உன்னால என்ன பண்ண முடியும்? எத்தனை லட்சம் பேர் அரெஸ்ட் பண்ணுங்க? ஜெயிலில் இடம் வச்சிருக்கியா? திமுகவோட வரலாறு தெரியுமா? இந்த ஆள் சந்தேக கேஸில் கூட உள்ளே போகாதவங்க முதலமைச்சர். நாங்கள் சரித்திரமே எழுதுகிற அளவுக்கு நாங்கள் ஜெயிலில் எங்கள் வரலாறு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்காக ஜெயிலை கட்டியிருக்காங்க. நாங்கள் அப்படி தான் இந்த திமுக போராட்ட கிழமை ஆரம்பித்தோம். நாங்கள் இல்லாத ஜெயிலில் இல்லை, பார்க்காத சிறை பறவையும் இல்லை. நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து வேடி கட்டுற மாதிரி ரொம்ப அவசரமாக தூக்கிட்டு போனால் இப்போ வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியில் வரட்டும். நீ எதுக்காக கைது பண்ண? எனக்கு விளக்கம் கொடு. எதுக்காக கைது பண்ணீங்க? நீங்க சொல்லுங்க. என்ன சார், யாருக்காக வழக்கு? திரிஷாவுக்காகன்னு சொல்லுங்க. என்னதுக்கு வழக்கு? அதையாவது சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா எதுக்குங்க வழக்கு? அவதூறா பேசிருக்காரு. என்ன அவதூறு? யாரை பத்தி அவதூறு? யார் பேரையாவது சொல்லி அவதூறா? என்னங்க இது? ஏங்க நாங்கள் காவேரியை பற்றி பேசுனா இவங்களுக்கு திரிஷாவை பற்றி பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கு காவேரி பிரச்சனை, அவங்களுக்கு திரிஷா பிரச்சனை. நாங்கள் இதுக்கெல்லாம் உடன்படுற மாதிரி ரெடியாக இல்லை. உன்னால என்ன பண்ண முடியும்? ஒரு 2 லட்சம் பேர் இல்லை 10 லட்சம் பேர் இப்போ கைதாயிடுவோம். நீங்க ஆட்சி நடத்திருவியா? உன்னால திமுகவை நீ சீண்டி பார்த்தீங்கன்னா உன்னால தமிழ்நாட்டில் உன்னால ஆட்சி நடத்த முடியும்னு நினைக்கிறியா? நான் கேட்கறது, ஒரு மாவட்டத்திலோட ஒரு அரசு இயந்திரங்கள் கூட இயங்காது. ஒட்டு மொத்தமாக எல்லாரும் நிப்பாட்டுற அளவுக்கு ஜாம் பண்ணிடுவாங்க. எப்படி நீ இந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும்? எதிர்கட்சி குறவலையை நெருக்கின்னு நினைச்சா ஆளுங்கட்சிக்கு சங்கே இருக்கு.